பிடிக்கிறத ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். விடு, எவ்வளோ வேணும் அவளே பிடிச்சி போட்டு, அவளுக்கு அவ்வளோ அவசரம் தான் பிடிச்சி தூக்கிட்டு போட்டு போ. இவ்வளோ சண்டையிலே அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, பார்த்துட்டே முட்டைக்கண்ணை வந்துட்டு ஏதாவது விலைக்கையாவது விடுறானா, ஏதாவது சொல்றானா, நம்மளை வச்சு நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஏமா என்ன ஏமா உங்க சண்டையில இழுக்கிறீங்க? நான் தண்ணி விட வந்தவன் தானே. நீங்க ஒரே ஊருக்காரங்க, இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துப்பீங்க. இல்ல நான் எதுக்கு நடுவுல? என்னைய ஆள விடுங்கப்பா, நான் இதுல எல்லாம் ஒன்றும் பேச முடியாது. சரி சரி போங்க, நீங்க 2 பேரும் முதல்ல பிடிச்சிட்டு போங்கம்மா, நாங்க அப்புறமா பிடிச்சிக்கிறோம். போங்க அத்தா போங்க. பெரிய பொண்ணக்கா, ஆனது ஆச்சு, இனி 2 கூட சேர்த்து பிடிச்சிக்கலாம். நம்ம குளிக்கிறதுக்கு, பாத்ரூம்க்கு, அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஆயிரும் இல்லையா? ஐயோ அம்மா, ஏண்டி இங்க குளிக்கவே தண்ணி விட மாட்டேங்கிறாளுன்னு நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். உனக்கு கழுவு தண்ணி வேணுமா? ஒழுக்கமா இருக்கிற தண்ணியை புடிச்சிட்டு போயிரு, என் ஆத்திரத்தை கிளப்பாத. பெரிய பொண்ணு பின்ன என்ன லக்ஸ், இவ என்ன கேட்கறா தெரியுமா? ஆனது ஆச்சு, இனி 2 கூட 4 கூட சேர்த்தியே பிடிச்சிக்கலாம், குளிக்கிறதுக்கு பாத்ரூம்க்கு எல்லாம் ஆகுங்கிறானா இவ. இங்க குளிக்கவே தண்ணி இல்ல, இவ இப்படி பேசினா நல்லா இருக்குமா? நாமளே இதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இவளே புரிஞ்சுக்காம பேசினா அதான் ஒரு போட்டேன். ஐயோ, இந்த வெயில் காலம் வந்துட்டாலே இந்த தண்ணிக்கு பெரும் பிரச்சனை.